உதாரணமாக ஒரு வீட்டை ஒரு பொம்பளை பிள்ளை போனால் அது என்ன உடுப்போட நிற்கிதோ என்னமோ தெரியாது, அதை அப்படியே எடுத்து காட்டுறது. அவை இந்த கன்சர்னுகள் இல்லாமல் எந்த காசு வருது என்றால் அதில் இன்னும் கூட நல்லா நளினம் விடுங்கள். இதுகளை பார்க்குறதுலேயும் எங்கடையாக்களுக்கு ஒரு வக்கிரம் இருக்குது. சிங்கள மக்கள் கூட வாழ்கிற ஒரு மாவட்டம் மாத்திரை மாவட்டம். அங்கே தமிழ் கேண்டிடேட் ஒரு ஆளை அவங்க நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஒரு ஆளை நிப்பாட்டி அவங்களுக்கு விருப்பு வாக்கு சிங்கள மக்கள் தான் கூட அளிச்சிருக்காங்க. 1,48,379. ஆக மொத்தத்தில் இந்த சோசியல் மீடியாவில் மக்களோட நாடி துடிப்பை தான் பிடிச்சு கதைச்சிருக்காங்க நிறைய பேர். அது தான் ரெண்டாயிருக்கு, அதான் உண்மை. சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காணொளி ஒரு முக்கியமான காணொலியாக இருக்க போகுது. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிருபன் உங்களுக்கு சந்தோஷமா கவலையாண்டு கேட்டால் அதுக்குரிய பதிலையும் சொல்ல போகிறேன். இந்த யூடியூபர்களால் தான் இந்த தமிழ் தேசியம் தோற்றது என்று சொல்லி நிறைய பேர் சொல்லி கொண்டிருக்கணும். சில பேர் ரைட்டப் எல்லாம் எழுதினோம். அதுக்குரிய பதிலையும் நான் சொல்ல போகிறேன். அதை விட முக்கியமாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய தமிழ் மக்களின் மனோநிலை எப்படி இருந்திருக்கு என்று சொல்ல போகிறேன். அதை விட முக்கியமாக ஏன் நீங்கள் முந்தி டாக்டருக்கு ஆதரவாக பதிவு போட்ட நீங்கள் இப்போ அதை பற்றி கதைக்கிறதே இல்லை, ஏதாவது கோவமா என்று சொன்னால் அதுக்கு இதிலேயே பதில் சொல்லி போட்டேன். எனக்கு அவர்கள் எந்த விதமான கோபம் இல்லை, ஆனால் ஏன் கதைக்கிறீர்கள்னு சொல்லி அதுக்கு முறைய விடயம் இந்த காணொலியில் சொல்ல போகிறேன். வாங்க காணொலிக்கு முழுமையாக போவோம். இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு இலங்கைனா எனக்கு சந்தோஷம் என்றா நிச்சயமாக சந்தோஷம்தான். ஆனால் எனக்குரிய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் சிலது இருக்கும். அதுகளை யோசித்து எனக்கு கவலை என்ற ஒன்று இருக்குது. ஏனென்றால் தமிழ் தேசியம் சார்ந்து பயணிக்கக்கூடிய நிறைய இளைஞர்களை நானும் ஒரு ஆள். அப்போ எனக்குன்னு சில விருப்பு வெறுப்புகள் இருக்கும். அதில் நிறைய பேர் அதில் தவற விட்டுட்டு இருக்கணும். ஸோ அதில் எனக்கு ஒரு கவலை. ஆனால் நாட்டில் எங்களுடைய ஜனாதிபதிக்கு பின்னால் வந்த ஒரு படை அது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் 159 சீட்டோட பெரிய ஒரு நல்ல ஒரு மெஜாரிட்டியான பார்லிமெண்ட் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறதுல எனக்கு சந்தோஷம்தான். என்னுடைய காணொலிகளில் நான் அநேகமாக டிஸ்கஸ் போத் வியூவாக கதைக்கிறது வழப்பம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. முதலாவதாக இந்த தேசியத்தின் தோல்வி, தமிழ் தேசியத்தின் தோல்வி பற்றி கொஞ்சம் அலசி ஆராய்வோம். இந்த தமிழ் தேசியத்தின் தோல்வி ஏன் இப்படி நடந்ததுன்னு சொன்னால் அதுக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் தான் நிச்சயமாக காரணம், வேறு யாருமே இல்லை, அவைதான் காரணம். ஏனென்றா இன்றைக்கும் யாழ்ப்பாணத்தில் 80,000 ஓட்ஸ் தான் எங்களுடைய தேசிய கட்சிகளுக்கு விழுந்திருக்குது. அதாவது என்பிபிக்கு விழுந்திருக்கு. மிச்சம் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா தமிழ் தேசியத்துக்கு தான் விழுந்திருக்கு. ஆனால் இந்த தேர்தல் முறைமைகளில் அவர்களுக்கு 3 ஆசனம் கிடைச்சிருக்கு. அது வேறு கதை. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நாங்கள் இப்படியே தேசியம் கழிச்சு எங்களுக்கு ஒற்றுமை இல்லை. சிங்கள மக்கள் எங்களை நோக்கி வெறியினமாண்டு இந்த தடவை கொஞ்சம் நாங்கள் யோசிக்க வேண்டி கிடக்கும். எங்களை நோக்கி வெறியினமாண்டு திரும்பி பார்த்தா நிச்சயமாக வந்திருக்கணும். அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஒன்று சொல்கிறேன். முழு சிங்கள மக்கள் கூட வாழ்கிற ஒரு மாவட்டம் மாத்திரை மாவட்டம். அங்கே தமிழ் கேண்டிடேட் ஒரு ஆளை அவங்க நிப்பாட்டியிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து சரோஜா சாவித்ரி போல்ராஜ் ஒரு ஆளை நிப்பாட்டி அவங்களுக்கு விருப்பு வாக்கு சிங்கள மக்கள் தான் கூட அளிச்சிருக்காங்க. 1,48,379. இங்கே ஒரு சிங்கள பொதுமகன் நின்றுருந்தா அந்த ஓட் விழுந்திருக்குமோண்டா இல்லை. பதுளையில் 58,201 விருப்பு வாக்கு ஒரு தமிழ் பெண்மணிக்கு கொடுத்துருக்காங்க. கூடிய பெரும்பான்மையான சிங்கள மக்கள் வாழ்கிற இடம். அங்கே இந்த மாதிரி நடந்திருக்கு. ஆக மொத்தம் நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். நடுக நீ இனவாதம் கதைச்சு வேலை இல்லை, அப்படி கதைச்சு பிரயோசனமாக இருக்காண்டா அதை கதைக்கலாம். ஒரு சிங்கள மக்களுக்கு எங்களை நோக்கி ஒரு பார்வை ஒன்று இருக்குது. எனக்கு நிறைய பிஹெச்ஐ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சிங்களவர். அவங்க போடுற பதிவுகளில் வந்து இந்த வடக்கில் வந்த மாற்றத்தை அவங்க ஒரு பாசிட்டிவாக பார்க்குற மாதிரி இருக்குது. ஒரு ரேசிசம் வந்து இல்லாமல் அவர்களுடைய தலைவர்களுக்கு இருக்கோ இல்லையோ என்ன தெரியாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான அப்ரோச் பண்ணுறாங்க. எங்களை நோக்கி ஏதோ வார மாதிரி இருக்குது. என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் நடத்திய கூட்டத்தில் அவர் மிக முக்கியமாக டயஸ்போராவை நோக்கி இழுக்கிற ஒரு வசனம் சொன்னவர். புலம்பெயர் தமிழர்களை நீங்கள் இங்கே வந்து முதலிடுங்கோ, இங்கே வாங்கோ, நீ இங்கே வாழக்கூடிய சூழ்நிலை வரலாம்ன்ற ஒரு இதை சொன்னவர். அப்போ சிங்கள மக்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். நாட்டில் கடந்த காலத்தில் புறப்பட்ட கடன்கள் அதில் அடைக்கிறது தமிழ் மக்களோட நல்லுறவு போன்ற பட்சத்தில் தான் வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கள் இங்கே முதலீடுகளை மேற்கொள்ளலாம், உதவிகளை செய்யலாம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதால் அவர்கள் எங்களை நோக்கி ஒரு ஸ்டெப் வர்றதால நாங்கள் அவையின் பக்கம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா நல்ல மாதிரி என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. எங்களுடைய கடந்த கால வரலாறுகள் எல்லாம் கசப்பான அனுபவங்கள் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
ஆனால் எங்களோட மக்களின் மனதில் ஒரு வெறுப்பு வந்துடுது எங்களோட அரசியல்வாதிகள் மீது. அப்போ நாங்கள் அதை பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டும் நான் சொல்கிறேன். சரி, இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். இந்த யூடியூபரெல்லாம் எல்லாரும் என்று சொல்லினோம். யூடியூப்பில் ஒரு வீடியோ எப்படி நல்லா ஓடுதுன்னு பார்ப்போம். முதலாவது நாங்கள் மக்களின் நாடி துடிப்பை அறிஞ்சு கதைச்சா தான் அந்த வீடியோ ஓடும். சிம்பிள், இவ்வளோ தான் கதை. மக்களின் நாடி துடிப்பு என்னன்னு சொல்லி அதை கதை கேட்க அவனுக்கு பிடிச்சவன் மற்றவனுக்கு பகிருவான். அவனும் அதே நாடி துடிப்புடையவன்டா இன்னொரு ஆளுக்கு பகிருவான். ஆக மொத்தத்தில் இந்த சோசியல் மீடியாவில் மக்களின் நாடி துடிப்பை தான் பிடிச்சி கதைச்சிருக்காங்க நிறைய பேர். அது தான் ரெண்டாக இருக்கு. அதான் உண்மை. நாங்கள் ஒன்றும் இல்லாததை கிரியேட் பண்ணல. ஆனால் இங்கே சிலர் அதுக்கு எல்லாரும் சரியாக செய்தேன்னு சொல்லல. நான் எல்லாம் தமிழ் தேசியம்டா என்னென்று சொல்லி கிளிநொச்சி காண போய் கருத்து கணிப்பீடு எடுத்து எல்லாம் போட்டது. தமிழ் தேசியத்துக்கு சார்பாக தான் கூட வீடியோஸ் போட்டது கடைசி நேரங்களில். ஆனால் ஒன்றும் நடக்கல. காரணம் மக்களோட நாடி துடிப்பு மாறித்தான் இருந்திருக்கு. அந்த வீடியோஸ் ரீச் ஆகவும் இல்லை. ஆக மொத்தம் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகள் இந்த சோஷியல் மீடியாண்ட ட்ரெண்டிங்குக்கு அவை பெருசாக எக்ஸ்போஸ் ஆகவும் இல்லை. அதை கூட பயன்படுத்தின வைத்திய ராமநாதன் அர்ச்சுனா உட்பட ஏனைய டீம் வெற்றி பெற்றிருக்குது. என்பிபின்னு நல்லா யூஸ் பண்ணது வெற்றி பெற்றிருக்குது. நாங்கள் மக்களோட நாடி துடிப்பை தான் வெளியில் விட்டதை தவிர நாங்கள் ஒன்றும் இல்லாத பொல்லாத கிரியேட் பண்ணி ஒன்றும் அடிச்சு விடையில. சில வேர்டிக்டுகளை பாவிச்சதை தவிர மக்கள் அது சில பேர் கொஞ்சம் பிள்ளையா மெனிப்புலேட் பண்ணுறது உண்மைதான். இதில் இந்த தேர்தலில் மெனிப்புலேஷன், சோஷியல் மீடியா மெனிப்புலேஷன் பெரிய பெரிய ட்ரெண்டிங் யூடியூபர்ஸால் நடத்தப்பட்டதுன்றது உண்மை. அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அது மட்டும்தான் காரணம் என்று சொல்லி கொண்டு தெரிஞ்சு அடுத்த முறையும் தோப்பினோம். எங்களுடைய தமிழ் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய மாதிரியான செயற்திட்டங்களை தமிழ் தேசிய கட்சிகள் செய்யாதுதான் அவங்களை அதை பற்றி புகழவே இல்லை. அதான் மெயின் காரணம். அதை விட முக்கியமாக ஒரு சில கொஞ்சம் சமூக பொறுப்பற்ற சில யூடியூபர்ஸ் சில மாதிரியான நடவடிக்கைகளை செய்கிறதால இந்த மாதிரி வந்திருக்குன்றதும் ஒரு உண்மைதான். காசுக்கு விலை போனவர்களும் சில பேர் ஒரு சமூக அக்கறை இல்லாமல் சில பேர் நல்ல ஜட்ஜிட்டு ஆப்படையில்னு தான் சொல்ல வேணும். இப்போ உதாரணமாக சொன்னால் ஹெல்பிங் வீடியோஸ் அதுகள் போட்டால் நல்லா ஓடும். நான் அதை செய்கிறாக்களை விமர்சிக்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்ட சனத்துக்கு நிறைய உதவிகள் கிடைக்குது. ஆனால் சில பேர் அதை காட்டுற விதங்கள், இப்போ உதாரணமாக ஒரு வீட்டை ஒரு பொம்பளை பிள்ளை போனால் அது என்ன உடுப்போட நிற்கிதோ இன்னும் தெரியாது, அதை அப்படியே எடுத்து காட்டுறது. அவை இந்த கன்சர்ன்கள் இல்லாமல் எந்த காசு வருதுன்றால் அதில் இன்னும் கூட நல்லா நளினம் விடுங்கள். இதுகளை பார்க்குறதுலேயும் எங்களுடைய ஒரு வக்கரம் இருக்குது. உண்மையை சொல்ல வேணும். நான் ஒரு சோஷியலில் ஒர்க் பண்ணிக்க தெரியும் எங்களுக்கு மக்களோட நாடி துடிப்பு. அதான் அவ்வளவு ரீச். மற்றவன் பூராயம் பார்க்குறதில்ல. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை அவ்வளோ ரீச். மற்றவன் பூராயம் பார்க்குறதெல்லாம் ரீச். இது நாளைக்கு அந்த வீட்டு அந்த பிள்ளைக்கு ஒரு சம்பந்தம் பேசிக்க அந்த வீடியோவில் வந்த தங்கச்சின்னு சொன்னால் அந்த மாதிரி இந்த எலெக்ஷன்லேயே மேனிப்புலேஷன்ஸ் நடந்தது உண்மை. அதுக்கு என்ன பிரச்சனைன்னா உண்மையை யூடியூப் வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு பிளாட்ஃபார்ம், சுயாதீனம், முழுக்க சுயாதீனம். ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு யூனியன் இருக்கிற மாதிரி யாழ்ப்பாணத்துக்கு ஒரு யூடியூபர்ஸ் யூனியன் வந்தால் நல்ல அமௌண்ட்டு நான் யோசிக்கிறேன் இப்போ இந்த நேரத்தில். ஏனெண்டா ஒரு விஷயத்தில் நிறைய பேர் ஒவ்வொரு நாலேஜ் ஸ்கில் வித்தியாசமான இதில் வருகிறேன். நாங்கள் பெரிய பிடுங்கி இல்லை, அதே மாதிரி மட்டும் இல்லை. அது சொல்ல வர விஷயம் ஒவ்வொரு ஆளுடைய நாலேஜும் ஸ்கில்லும் வேறு இருக்கும். அப்போ அந்த நாலேஜ் ஷேரிங் பண்ணுறதுக்கு ஒரு டேபிளுக்கு எல்லாரையும் கொண்டு வந்து சோஷியல் ரெஸ்பான்ஸ்ண்டா என்னன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு தொழிற்சங்க மாதிரி கொண்டு வரைக்கு தான் சில விஷயங்களை திருத்தலாமோன்னு தோணுது. அதுக்காண்டி யூடியூபர்ஸ் மட்டும் காரணம் இல்லை, திருப்பம் சொல்கிறேன். யூடியூபர்ஸ் வந்து மக்கள்கிட்ட நாடி திருப்பி பிடிச்சி காய்ச்சபடியே தான் அந்த வீடியோ ரீச் ஆகும். அப்போ ஒரு வீடியோ தொடர்ந்து விளைக்கிட்டோன்னு யூடியூபே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும். இந்த யூடியூபுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அப்போ ஒரு நெருடலாக இருந்தது. நாங்கள் ஒரு சமூக ஊடகத்தில் இருந்து கொண்டும் ஒரு விஷயத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் போயிட்டேன்னு சொல்லி ஒரு நெருடலாக தான் இருந்தது. மக்களில் நாடி துடிப்பை பிடிச்சி காய்ச்சா தான் அந்த வீடியோ ஓடும். அப்போ மக்களில் நாடி துடிப்பு தான் கதைக்கிறோம்ண்டேக்க பிரச்சனை யூடியூபர் இல்லை. மக்களில் நாடி துடிப்பு மாறையில்ண்டேக்க அது அந்த சோஷியல் லீடரோட டிரெக்டாக லிங்க் ஆகுது. எந்த மூத்துக்காக வீடியோ பார்க்குறன்றது ஒரு கொஞ்சம் பேர் தான். மிச்சம் மக்கள்கிட்ட நாடி துடிப்பு பிடிச்சி காய்ச்ச வீடியோ ஓடுற வீடியோவை யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கும், சஜஷன்ஸ் கொடுக்கும், அந்த வீடியோ வைரல் ஆகும். இதுதான் உண்மை. இதுதான் எனக்கு தெரிஞ்ச டெக்னிக். இப்படி தான் அல்காரிதம் வந்து கிரியேட் ஆகுது. சரி, ஒரு வகைக்கு உண்மையாகவே எங்களுடைய பொறுப்பேற்ற நடவடிக்கைகள் காரணம் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்களும் ஏற்றுக்கொண்டு மன்னிப்பை கேட்டு அடுத்த கட்டத்துக்கு தயாராகணும். ஏனெண்டா சில விடயங்களை தான் நான் சொன்னேன், தேசியம் சார்ந்து ஒரு நாடு சார்ந்து சிந்திக்க எங்களோட நாளில் நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் எங்களுக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. கஸ்டம்ஸ், பிலீஃப்ஸ், எங்களோட மாவீரர்கள் அப்படியான தேசியங்கள், எங்களுடைய இழப்புகள் எல்லாம் நடக்க எங்களுடைய பிரதிநிதிகளுக்கு இல்லாத எங்களோட இதை பாகெயின் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்தை எங்களோட மக்கள் கொடுக்காதது நாங்கள் எல்லாம் விசிலடித்தான் குஞ்சுகளோ என்ற ஒரு நிலைமைக்கு யோசிக்க வைக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் டக்குன்னு பரவசமாகிறோம். இப்போ டிக்டாக்கையும் இதையும் பார்த்து எங்களுக்கு சிந்தனை சக்தி இல்லை. விரலால் உருட்டி கொண்டே இருக்கிறோம். டிக்டாக்ல உருட்டவும் தேவையில்லை. எங்களோட மூளைக்குரிய சிந்தனை சக்தியை குறைச்சி நாங்கள் உணர்ச்சியின் பின்னால் போயிட்டோமோ என்று சொல்கிறது இது. மாறி கதைச்சா டிஸ்கஸ் போத்துவியோட நான் கதைப்பேன்னு சொன்னேன். எங்களோட கடந்த கால அரசியல்வாதிகளும் அந்த மக்களோட மனதில் இடம் பிடிக்கிற மாதிரி ஏதாவது செய்யலையோ என்று யோசிக்கிறோம்.
சரி, எங்களோட மக்களுக்கு நன்றி என்றது கொஞ்சம் இருக்கும்னு சொல்லி அந்த அந்த டாபிக்கையும் இதில் கதைப்போம். உதாரணமாக பார்ப்போம். சில பேர் வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள், ஆனால் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் இல்லாத வெற்றிடம் அவர்கள் இல்லாத இருந்தால் உணரப்படும். இப்போ வீட்டு அப்பா இருந்து பேசி கொண்டிருப்பார், நடுக இருக்க அறிகின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்பா ஒரு நாளைக்கு கொழும்புக்கு எங்கேயும் போயிட்டாருன்னா அந்த வீடு அப்படியே வளர்ச்சி உடைய மாதிரி இருக்கும். இந்த நிலைமை 3 நாளாக இப்போ நடக்குது யாழ்ப்பாணத்தில். போட் ஆக்களே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான தன்மைகள் இருக்குது. என்ன காரணம்டா, இனவாதம் கதைக்கையில் இதில் எந்த விதமான ரேசிசம் கதைக்கையில் சிலதை நாங்கள் உடனே மறந்துடுறது சில விஷயங்களை. உதாரணமாக சொன்னால், இதில் வந்து நான் எந்த விதமான கட்சி சார்பாக கதைக்கையில் ஒரு பெருசாக வெற்றிடமாக கருதப்பட்ட அரசியல்வாதிகள் தான் யாழ்ப்பாணம் பிறப்பில் சுமந்திரன் சார், அடுத்தது டக்ளஸ் ஐயா. சுமந்திரன் சார் சில சட்ட ஆளுமைகளை பயன்படுத்தி சில விடயங்களை செய்து சில பொருத்த விடயங்களை இதண்டாலும் அவருக்கு எதிராக கடந்த காலத்தில் சில இதுகள் வழியில் கிரிட்டிசிசம்ஸ் வந்தது, விமர்சனங்கள். உதாரணமாக அந்த கடந்த தேர்தலில் வந்த ஒரு பெண் ஒருவற்ற வாக்கு திருடினேரன்னு சொல்லி, அது உண்மையாக பொய்யன்னு சொல்லி ஒரு படித்தவனுக்கு விளங்கும். அது அப்படி செய்ய இயலாது, எங்களோட எலெக்ஷன் கமிஷன் சிஸ்டத்தில் அப்படி செய்யவே இயலாது. ஆனால் இட்ட வரைக்கும் அவர்களுடைய ஆதரவாளர்களோ அல்ல அவரோ அதை பற்றி தன்னிலை விளக்கம் பற்றி கொடுக்கல, அந்த அதை பற்றி அலட்டிக் கொள்றதும் இல்லை. இந்த தேர்தலில் நிறைய பேர் சும்மா எல்லாம் விமர்சனங்களை வைப்பாங்க. அப்போ அதை நம்பி ஒரு 10 பேர் அதை ஷேர் பண்ணுவான். இன்றைக்கு அவர் அரசியல் அரங்கிலிருந்து அகற்றப்பட்டிருக்கார். ஆனால் சில சட்ட ஆலோசனைகளை வழங்கி மாவீரர் தினத்துக்கு தடை விதிச்சு அதை எடுக்கிறதுலேருந்து நிறைய காணி விடுவிப்புகள் நிறைய விஷயங்களை செய்தாங்க. சரி, இதான் பரவாயில்லை. அந்தாலையும் எங்களோட சனம் நிராகரிச்சிருக்குது. அதில் கூட அவற்ற ஓட் பேங்க் வந்து வயது போனாக்கள் இருந்ததுன்றது உண்மை. வயது போனாக்கள்ன்ற ஓட்டு என்ன செல்லுபடியற்ற ஓட்டுகள் வந்திருக்கும். அதாலையும் அவர் வந்து பாராளுமன்றம் செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கு. சரி, இதுதான் பரவாயில்லை. எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தது. சனனைக்கு முடனேதோ எனக்கும் அவர் தான் வேலை வந்துட்டு எனக்கு அந்த இப்போ இன்டர்வியூ எடுக்க போன நாள் இருந்தால் தெரியும். ஆனால் அவற்றை சில பாசிட்டிவான விஷயங்களையும் அறிஞ்சு வச்சிருக்கிறேன்னா, நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கு ஒரு வீட்டை ஒரு வேலை இருந்தால் தான் மத்தியானம் கஞ்சியோ சோறோ இதோ ஆச்சு குடிக்குங்க. அதையெல்லாம் மறந்தங்கட சனம் சில கதைகளை நம்பி சில கடந்த கால கசப்பான அனுபவங்களோ என்னவோ முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தம் வந்து நிராகரிச்சினேன். அப்போ எங்களோட மக்களுக்கு நன்றி உணர்வுன்றது ஒரு சாதாரண பொதுமான அரசியல் ரீதியாக பார்த்தா ஓகே, அது ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு வைப்போம். சாதாரண பொதுமான பார்த்தா இந்த சமூகத்தில் வாழ்றால பார்த்தா நன்றி உணர்வுன்றது வேறு லெவலில் இருக்குங்க தமிழாக்களுக்கு. இதான் கடந்த காலமாக இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லி நிற்குது. யாருன்னு பார்க்காம தூக்கி அறிஞ்சிருக்குது எங்களோட சனம். ஆனால் நன்றி உணர்வுன்றதே மறந்துடுது. சிலது வந்து சென்டிமெண்டான விஷயம் தானே, சிலதுகள் அதை கூட மறந்துடுது எங்களோட சனம். இதுதான் கடந்த கால தேர்தல் முடிவுகள் சொல்லி நிற்குது. 2 நாளாக வீடியோ போடுறதுக்கே மனம் இல்லை உண்மையை சொன்னேன். அப்படியான தேர்தல் முடிவாக தான் இந்த தேர்தல் முடிவு இருந்தது. ஏனெண்டா நாங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அது எங்களுடைய என்ன சொல்கிறது, மீடியாவில் இருக்கிறனால எல்லார்ட்டையும் போவோம். ஆனால் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட விருப்பு, ஒரு சமூகம் சார்ந்த ஒரு இனம் சார்ந்த என்ற ஒரு எண்ணக்கருவு ஒன்று இருக்கும் தானே. அந்த எண்ணக்கருவில் எனக்கு கவலை தான். மற்றபடி நாட்டில் நடந்த மாற்றம், இந்த மெஜாரிட்டி அனுராவர்களுடைய அந்த கட்ஸ், அது அவர் நல்ல பாசிட்டிவாக டயஸ்போராவோட இணைஞ்சி ஏதோ வித்தியாசமாக கொண்டு போகிறாருன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று பிறந்திருக்குது. அது நடந்தால் சந்தோஷம். அந்த விதத்தில் சந்தோஷம் என்று தான் இந்த காணொலியில் தெளிவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அதே நேரம் நடுக இந்த இனவாதத்தை காட்சி கிண்டி கொண்டிருக்க வேண்டாம். ஏனென்றால் அதெல்லாம் முடிஞ்சது எப்பயோ. சிங்கள மக்கள் தமிழ் பிரதிநிதிகளுக்கு தங்கட ஓட்டை போட்டிருக்கணும்ன்றேக்க ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கு. ஏனென்றால் அவை ஓட் பண்ணியிருக்கணும். இவ்வளோ லட்சக்கணக்கில் விழுந்திருக்கு. சும்மா 20 நேரம் 10,000 இல்லை. அவங்களும் எங்கட பக்கம் வாராங்கள், நாங்களும் அந்த பக்கம் போய் கதைச்சு ஒரு நாட்டின் அபிவிருத்தியை பார்க்குறதான் இந்த தேர்தல் முடிவென்று நான் இந்த காணொலியில் சொல்லிக்கொண்டு, இந்த காணொலியில் யார்ட்டையாவது மனம் கசக்கிற மாதிரி இந்த கருத்தாடல்களை நான் மேற்கொண்டு தான் மன்னிப்பையும் கேட்டுக்கொண்டு, வைத்தியரை பற்றி ஏன் கதைக்கிறேன் என்றால், நான் நிறைஞ்ச ஒரு ஆதரவாளன் அவருக்கே தெரியும். நான் தர்ஷன் விஷயத்தில் தர்ஷன் பக்கம் நின்று எழுதினான். ஏன்னா அவன் ஒரு அணியம் பொறுக்க மாட்டாதால் அவன் ஏதோ பிள்ளைக்கு கதைச்சிட்டான்ட்டு முகப்புத்தத்தில் ஒரு பதிவு போட்டுனான். அதுக்கு கூட அவர் ஒன்றுமே சொல்லலை. எனக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் ஒரு கிளிநொச்சியில் ஒரு தமிழ் தேசியம் சார்பாக ஒரு காணொலி எடுக்க போயிருந்தேன். இதுதான் நான் கதைக்காதக்குரிய ரீசன். இதை நான் முதலே சொல்லியிருந்தா அவரை தோக்கடிக்கிறதுக்காக சொல்கிறேன். அது எனக்கும் அழகு இல்லை. நான் அவர் சார்பாக வீடியோ போட்டேன். அதை இது வரைக்கும் அழிச்சதும் இல்லை. வீடியோ ஓடிக்கொண்டு தான் இருக்குது. என்ன பிரச்சனைன்னா, நான் வீடியோ எடுக்க போகேக்க அங்கே இருக்கிற பொதுமக்கள் உங்களுக்கு விளங்கும் கிளிநொச்சின்னு சொல்லிக்க சில பேர்கிட்ட கதைகளை சார்பாக, நீ தானே அந்த வீடியோ எடுத்தால், உனக்கு அந்த தம்பியை பற்றி தெரியுமா, நீ ஏன் அப்படி வந்து எடுத்த நீ அப்படி இப்படின்னு சொல்லி என்னோட முரண்பட்டவர். அப்போ நான் அதுக்கு பிறகு அந்த சாப்டர்லேருந்து விலகிட்டேன். அந்த ரெக்கார்டிங்ஸ் அதை வந்து ஒரு தன்னில விளக்கம் வந்து அவர் வடிவாக இன்னும் கொடுக்கவும் இல்லை, வடிவான ஒரு விளக்கமாக கொடுக்கவும் இல்லை. எனக்கு அந்த விடயங்களில் கருத்தாடலில் ஒத்து போகையில் அதால் விலகி இருந்தனால் இதுதான் காரணம். சில பேர் வந்து சும்மா
முகப்புத்தகத்திலையும் தனிப்பட்ட ரீதியாக வந்து நொட்டி கொண்டிருக்கிறீங்களேன்னு போடுறதில்ல, ஏதாவது கொழி விடலாம் கோத்து விடலாம்ண்டு இதுவரை எங்கள்கிட்ட வாய்க்காது. நாங்கள் வந்து ஏற்கனவே சொன்னதான், நாங்கள் வந்து எப்பவும் ஒரு பக்கம் தான் எல்லாத்தையும் விலகிட்டு போய்கிட்டே இருப்போம். இந்த நொற்ற விளையாட்டில் நொட்டுள்ள சுக்கு கதைகள் வந்து கதைக்கக்கூடாது. இதுதான் உண்மையான ரீசன். அதுக்கு பிறகு நான் கதைக்கிறதே இல்லை அதை பற்றி. மற்றது ஒரு இப்படி ஒரு கிரிட்டிசிசம் இருக்க நான் கையை காட்டே இல்லாது, ஏன்னா அது எனக்கு அடிவிடும். அதுதான் உண்மையான ரீசன். மற்ற நான் வந்து தமிழரசு கட்சியின் எனக்கு ஒரு தனிப்பட்ட ரீதியான ஒரு ஆதரவு ஒன்று இருக்குது. என்னுடைய ஆதரவு வந்து எனக்கு வந்து ஒரு பிஸ்கெட் பிடிக்கிற மாதிரி, ஒரு நிறம் பிடிக்கிற மாதிரி அப்படி ஒன்று இருக்குது. எனவே நான் வந்து அதுதான் போடாததுக்கு காரணம். இந்த தமிழ் தேசியம் என்ற கண்டென்ட்டை முதல் கேள்விக்குட்படுத்தி இன்றைக்கு ஃபேஸ்புக் எல்லாம் தமிழ் தேசியம் என்னென்று நிறைய பேர் போட்டுருக்கணும். அதை கண்டென்ட் ஆக்கி முதல் வீடியோ செய்தாலே யாழ்ப்பாணத்தில் நான் தான். இந்த வீடியோஸ் வந்து இதில் இருக்குது, போய் பழைய லிங்குக்கு போய் பாருங்க. ஆக மொத்தத்தில் தமிழ் தேசியம் தோத்திருக்கான்னு சொன்னால் இல்லை, எங்களோட ஒற்றுமை தான் தோத்திருக்குது. நாட்டில் ஒரு மாற்றம் நடந்திருக்குது. ஆனால் எங்களோட மக்களோட பிஹேவியர் இருக்குது வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல. அரசியல்வாதிகள் காரணமா, இல்லை மக்கள் இப்போ எல்லாமே உடனே மாறின நல்ல மட்டும் நிற்கணுமோ, அதை எனக்கு சொல்ல தெரியல. ஒரு சமூகவியலாளர் தான் அதை கேட்கணும். இவ்வளோதான் என்னால் இப்போ சொல்லிடுது. வெறுமனே சும்மா யூடியூபரை மட்டும் தாட்டாமல் அவையும் காரணம் தான், நாங்களும் காரணம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திருப்பம் சொல்கிறேன், ஒரு கண்டென்ட் ஓடுதுண்டா அது மக்கள் இந்த நாடி துடிப்பை பிடிச்சி போட்ட கண்டென்ட் தான் ஓடும். எங்களுக்கு பிடிக்கிற கண்டென்ட்டை தான் மற்றவனும் பார்ப்பான். ஸோ பிடிக்குதுண்டா என்ன பிரச்சனை, நாங்கள் கதைக்கிறது பிடிக்குதுண்டா நாங்கள் மெனிப்புலேஷன் செய்ததுன்றதுக்கு அப்பால் உங்களோட கிரவுண்ட் லெவல் பிரமுகர்கள் வந்து உங்களோட அந்த ஐடியாலஜியை அங்கே ஸ்ப்ரெட் பண்ணல. அதுதான் ரீசன். எனவே கட்சிகளை வலுப்படுத்துகிற அலுவலை பார்த்து அடுத்த தடவை எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரு வித்தியாசமான சரித்திரங்களை படைக்க வேணும்ன்றது தான் தமிழனா எங்களுடைய ஆசை. அதே நேரம் நாடு முன்னேறணும். நடுவே இனவாதம் கதைக்கக்கூடாது. தமிழ் தேசியம் வேறு, இனவாதம் வேறு. அது புரியுது தானே? ஏன்னா அங்கால நிறைய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுகளை கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணி கொண்டு போவோம். இந்த நாடு ஒரு நல்ல நிலைக்கு வரணும்னு ஆசைப்படுறாள். இல்லை நானும் ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போகாமல் இங்கே இருந்து ஒன்று சாதிக்கணும்னு இங்கே நின்று கழிச்சு கொண்டு இருக்கிறாள் தான் நானும். எனவே இந்த நாடு நல்லா இருக்கணும்னு இந்த நேரத்தில் பிரார்த்தித்து, இந்த வந்த பார்லிமெண்ட் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பார்லிமெண்ட், இதுக்கு நிறைய எல்லா மக்களும் சப்போர்ட் கொடுத்து இந்த நாட்டை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். நெடுக பல கிண்டி கொண்டு நிற்க வேண்டாம். ஏதாவது நல்லது நடக்கட்டும் என்று இறைவனையும் பிரார்த்தித்து இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.